Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே ஆர்கேபேட்டை பகுதியில் அரசு பள்ளியின் கைப்பிடி சுவர் சரிந்து உயிரிழந்து மாணவன் உயிரிழந்த விவகாரத்தில் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அமைச்சர் நாசர் மற்றும் ஆட்சியர் ஆகியோர் சென்றிருந்த நிலையில் அவர்களுடன் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். முழுமையான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் செந்தில். அவரிடம் பேசலாம். வணக்கம் செந்தில், விவரங்கள். கொண்டாபுரம் கிராமத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளி படித்து வரும் அதே கிராமத்தைச் சேர்ந்த மோகித் என்ற 7ஆம் வகுப்பு மாணவன் நேற்று கைப்பிடி சுவர் சரிந்து மோகித் மேல் விழுந்ததில் மோகித் சம்பவ இடத்தில் இறந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக மோகித்தினுடைய உடலை பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பின்பு மாவட்ட ஆட்சியர் நேரில் வந்து குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் கூறி அவர்களுக்கு 1 கோடி நிதியும் அந்த குடும்பத்திற்கு ஒரு அரசு வேலையும் வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து 8 மணி நேரத்துக்கு மேலாக மாணவனின் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது அமைச்சர் நாசர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் ஆகியோர் நேரில் நின்று மருத்துவமனைக்கு வந்திருந்தனர். அப்போது மருத்துவமனையில் மாணவனின் பெற்றோரிடம் ஆறுதல் கூறி பின்னர் மாணவனின் சடலத்தை பார்த்தனர். பின்பு அங்கு தலித் சமூகத்தை கட்சிகள் அந்த நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பின்பு திருத்தணி வருவாய் கோட்டாட்சியிடம் அங்கு சென்று நம்ம இது தொடர்பாக நாங்கள் பேசலாம், அந்த குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்குவதற்கான நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று அவர்கள் உறுதி கூறி அமைச்சரின் காரில் சென்ற போது அப்போ அங்கு இருந்த கிராம மக்கள் அமைச்சரின் காரை வழிமறித்து தொடர்ந்து கோஷங்கள் எழுப்பி அவரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி செந்தில். Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.